காட்டுக்குள் நீண்ட நேரம் நடந்ததால் மூவரும் சோர்வடைந்தனர். அப்போது திடீரென ஒரு பெரும் புயல் வீசியது. மந்தன் கூறுகிறான், டேய் மொக்க, இந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கலாம், காத்து நம்மள ஒன்னும் செய்யாது என்று கூறி பலவீனமான பட்டு போன ஒரு கிளையில் ஏறினான். கிளை முறிந்து கீழே விழுந்து அடிபட்டு கொண்டான். மொக்கன் சொன்னான், நீ செஞ்சது தப்புடா, காத்து வரும்போது ஓடணும் என்று சொல்லி புயல் வீசும் திசையை நோக்கியே ஓடி ஒரு பெரிய பாறையில் முட்டி கொண்டான். அறிவழகன் மிகவும் அறிவாளி. அவன் அமைதியாக ஒரு பெரிய உறுதியான ஆலமரத்தின் வேருக்குள் நடுவே அமர்ந்து புயல் ஓய்ந்து மழை நிற்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான். இரு முட்டாள்களையும் காப்பாற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றான். மூவரும் மந்திர மரங்களை சந்தித்தல். வழி நெடுங்கிலும் முட்டாள்கள் செய்த குளறுபடிகளை சரி செய்து ஒரு வழியாக அறிவழகன் அவர்களை அந்த 3 மந்திர மரங்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான்.